மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்குறேங்க. நல்லா சூடாயிடுச்சு. அதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். மசாலாவுக்கு வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே வதக்கி அரைச்சிருக்குறேங்க. இதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிச்சுங்க. அதோடு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மீன் மசாலா, குழம்பு மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிச்சுங்க. மசாலா போட்டு நம்ம இதோட மீன் சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்தாச்சுங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் எடுத்துருக்குறோம். இதை நல்லா வந்து மசாலாவில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒக்கட்டால். அதுக்கப்புறம் குழம்புல இறக்கலாம். நல்லா இது வந்து மசாலாவில் வதக்கி விட்ட வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கியாச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு அப்படியே நீங்கள் பச்சை மீன் குழம்புல இருக்காமல் இந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல இறக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மீன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உப்பு காரமெல்லாம் சார்ந்துருக்கும். அதனால் நம்ம வெங்காயம் தக்காளியில் வதக்கிற மீன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டோம். இது கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முதலே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா வெள்ளை இருந்துச்சுன்னா வெள்ளை சேர்த்துக்குங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதோடு நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம். டேஸ்டியான ஜிலேபி மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு இறக்கிட்டு மீனை தனியாக எடுத்துடணுங்க. அப்போ தான் வந்து கரைஞ்சிராமல் இருக்கும். மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.